அன்பான நேயர்களே, காலை வணக்கம். லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரட்சாகரம் விபும் பார்வதி கிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். கேரளே கேளி விக்ரகம் ஆத்ராணவரம் தேவம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். பாண்யேய வம்சதிலகம் கேரளே கேளி விக்ரகம் ஆத்ராணவரம் தேவம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். பூதநாத சதானந்தா திவ்ய பூத தயாபரா ரட்ச ரட்ச மகாபாகோ சாத்ரே துப்யம் நமோ நமக. அன்பார்ந்த நேயர்களே, இன்று கார்த்திகை மாதம் 1ஆம் நாள் திங்கட்கிழமை, சோமவாரம், பிரதோஷ நாள். எல்லா நிகழ்ச்சியும் இன்றைக்கு அருமையாக கூடி வருகிறது. திரையோதசி, சித்த யோகம், சித்திரை நட்சத்திரம், சித்த யோகம். ராகுகாலம் காலையில் 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 வரை, குளிகள் 1:30 முதல் 3 வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று சோமவாரம், முதல் சோமவாரம். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கே முதல் சோமவாரம் வந்தது. அடுத்தபடியாக முக்கியமான நிகழ்ச்சி பிரதோஷம். அடுத்தபடியாக இன்னொரு நிகழ்ச்சின்னு கேட்டால், இன்னைக்கு ஐயப்ப சுவாமிக்கு மாலை அணியக்கூடிய அருமையான நாள். கார்த்திகை 1ஆம் தேதி இன்னைக்கு இங்கே நம்ம இந்தியாவில் எங்கே எடுத்தாலும் இந்த கார்த்திகை மாதம் 1ஆம் தேதிக்கு மக்கள் சபரிமலை செல்வதற்காக நோன்பு இருப்பதற்காக 1ஆம் தேதி இன்னைக்கு எல்லா மக்களும் இத்தரவாக மாலை நிறைய பேர் மாலை போட்டிருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு நாள் இந்த கார்த்திகை மாதம். அதாவது கார்த்திகை மாதமே எப்போதுமே இந்த மாதத்துக்கு பேர் துளிர் வீடு காலம்னு பேர். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதிக்கு இந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறதெல்லாம் கார்த்திகையில் பண்ணால் துளிர் வீடுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய உகந்த மாதம். பால் காய்ச்சுவதற்கு, குடி போவதற்கு கார்த்திகை மாதம் ஒரு சிறந்த மாதம். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்றைக்கு சூரியன் மாறிட்டார், விருச்சிகத்துக்கு வந்துட்டார். அவரோட செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார். சனி ராகு கும்பத்தில் இருக்கு, குரு உச்சம் பெற்றிருக்கு, கேது சிம்மத்தில் இருக்கு, சந்திரன் கனியில, புதன் சுக்கிரன் துலாத்தில். இது இன்றைய கிரகங்களுடைய அமைப்பு. அன்பான நேயர்களே, இன்று மேஷ ராசிக்கு ராசி பலன் எப்படி இருக்குது பார்ப்போம். மேஷ ராசிக்கு குரு பகவான் உச்சம் பெற்றிருக்காரு. கேது பகவான் 5ல் இருக்காரு. சனி ராகு 11ல் இருக்கு. இந்த குரு உச்சம் பெற்றதும் சனி ராகு 5ல் இருப்பதும் நன்மை. இது ஒரு நல்ல பலன்களை தரும். அன்பான மேஷராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்லது நடக்கும். ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு சனி ராகு 10ஆம் இடத்துல இருக்கு. ஆனால் குரு 3ல் இருக்கு. குரு 3ல் இருக்கக்கூடாது, அவர் நன்மை இல்லை. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த கார்த்திகை 30 வரையும். மார்கழி மாதம் பிறந்த உடனே குரு பகவான் திருப்பி 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அன்பான மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கா இருப்போம். ஆனால் அவர் கார்த்திகை மாதம் 30 வரையும் தான் இருப்பார். மார்கழி பிறந்த உடனே அந்த பக்கம் வந்துடுவார். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 2ஆம் இடம் நல்ல காரியங்களாம் நடக்கும் இந்த கார்த்திகை 30க்குள்ள. அன்பான கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்ம குரு இடமாற்றங்களை கொடுக்கும், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உருவாக்கும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பணம் கட்டலாம், வீடு மாறி போகலாம், ஊர் மாறலாம், பதவி மாறலாம். இப்படியெல்லாம் ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. சிம்மராசி என்பவர்களே, ஒரு குழப்பமான ஒரு சூழல். ஆனால் குருபான் 12ஆம் இடத்துல இருக்கார், விரயத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு சிம்மராசி என்பவர்களுக்கு 4ஆம் அதிபதி அதில் இருக்காரு. உங்கள் ராசிநாதன் 4ல் இருக்கார். ஆனால் 7ல் சனி ராகு இருக்கக்கூடாது. மனைவி கணவனுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அன்பான கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு சனி ராகு 6ல் இருப்பது மிகவும் நல்லது. உங்கள் ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்துல இருக்காரு, 2 கூட பலமாக இருக்காரு. குரு 11ல் இருக்கார். கன்னிராசிக்கு அருமையான நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். அன்பான துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு குருபான் 10ஆம் இடத்துல இருக்கார்.
10ல் குரு பவசை குறைப்பான்னு சொல்லுவாங்க. நல்லது நடைபெறாது, கெட்ட பேரெல்லாம் ஏற்படும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி என்பது அவங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்காரு. நல்லதெல்லாம் நடக்கும். 9ஆம் இடத்துல குரு இருந்தால் நல்ல காரியம்லாம் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. நல்லது, அதாவது நல்ல காரியம்னா என்ன, உங்களுக்கு நீங்கள் என்ன காரியங்களை செய்ய முயற்சி பண்ணுறீங்களோ அந்த காரியம் கூட நடக்கும். தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் வந்து 8ஆம் இடத்துல இருக்கார். புதுசாக எதையும் பண்ணாதீங்க. இந்த கார்த்திகை 30க்கும் அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம். மார்கழி பிறந்த உடனே உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார் குரு. அதனால் அதுக்கப்புறம் பார்க்கலாம். மகர ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் அருமையான இடத்துல இருக்காது. இந்த கார்த்திகை 30க்குள்ளே உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். 7.5 இருக்கிறது பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சிம்மராசி என்பதில் உங்களுக்கு கும்பராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் வந்து 6ஆம் இடத்துல இருக்காரு. ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல்நிலையில் நீங்கள் உங்களை சார்ந்தவங்க, இவங்களுக்கு ஆரோக்கியம் மாதிரி கரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி என்பதில் உங்களுக்கு வந்து குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்காரு. ரொம்ப கஷ்டத்துக்கு இடையில தான் காரியம் நடக்கும் சொல்கிறாங்க. மீனராசி நம்பர்களாம் கொட்டுன்னு விட போகுது. ஒருத்தர் யூடியூப்பில் போட்டுருந்தாரு 3 கோடி ரூபாய் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறார். அவர் சொன்ன காரணம் தாண்டி போயிடுச்சு. அதனால் இருக்கிற கையில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பொருளும் கரையிற மாதிரி தான் இருக்குது, தவிர கிடைக்கிற மாதிரி தெரியலை. ஆனால் கஷ்டப்பட்டாலும் நல்ல விதமாக முடியுங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 7.5 இருக்கா இல்லையா, 7.5 சனி இருக்கிற போது எப்படி நல்லது நடக்கும். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி, கும்பராசி, மகராசி என்பதில் 7.5 தாக்கம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதாவது சனிக்கிழமை விரதமாக இருங்க, சனீஸ்வரனுக்கு எள்ளு விளக்கு போடுங்க, காக்காய் சாதம் வச்சுட்டு சாப்பிடுங்க. ஒரு கிழமை அர்ச்சனை பண்ணுங்க. வாரம் பண்ண முடியாட்டாலும் ஒரு கிழமை அர்ச்சனை பண்ணுங்க. கோளறு திருப்பதியை தினம் பாராயணம் பண்ணுங்கள். இறைவனுடைய நாமம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இறைவனுடைய நாமத்தை நம்ம பாராயணம் செய்யணுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு ரொம்ப முக்கியமான நாள். நான் இப்போ இதில் ஒரு கருத்தை ஒன்று பதிவு செய்கிறேன். இன்றைக்கு வந்து நம்ம சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்வதற்கு நம்முடைய பயணத்தை துவங்கக்கூடிய நாள். ஒரு காலகட்டத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கோயிலுக்கு போகும்போது ரொம்ப பயமாக இருக்கும். கையில் அருவாள்லாம் கொண்டு போகிறது. ஏன்னா அந்த மரங்கள் எல்லாம் விழுந்து கிடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் வெட்டி பாதையை சரி பண்ணிக்கிட்டு போகிறது. அப்போ அந்த கனிமலை ஏற்றம் இருக்கு இல்லையா, பயங்கரமாக இருக்கும். ஏற்றமும் பயமாக இருக்கும், இறக்கமும் பயமாக இருக்கும். அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போன ஒரு காலம் இந்த ஐயப்பனை பார்ப்பதற்கு. இன்று அது வந்து ஒரு பிக்னிக் மாதிரி ஆகிப்போச்சு, ஒரு சுற்றுலா சென்று வர்ற மாதிரி ஆகிப்போச்சு. எல்லா மாதங்களும் இப்போ போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாச்சு. அப்போ வந்து சித்திரை வச்சு மார்கழி கார்த்திகை மாதம் மாலை விட்டு மார்கழியில் போது தை மகர ஜோதி இப்படி ஒரு நிகழ்ச்சி தான் இருந்தது. இப்போ வந்து மாதம் ஐயப்ப கோவிலுக்கு போகிற மாதிரி, ஏன்னா மாதம் நடந்து பூஜை பண்ணுறாங்க. அங்கே வந்து கோவிலில் ஒரு வருஷத்துக்கு அங்கே பூஜை பண்ணுறவங்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு கோயிலே தான் இருப்பாங்க. கீழெல்லாம் வரமாட்டாங்க, வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. அப்படியெல்லாம் ஒரு சட்டத்திட்டம், ரொம்ப கடுமையான சட்டத்திட்டம். ஒரு வருஷம் அவங்க வீட்டுக்கே குடும்பத்துக்கே போக முடியாது, அப்படிலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி எந்த இதுலேயும் இருக்க முடியாது, எந்த ஊர்லேயும் இருக்க முடியாது, எந்த நாட்டிலையும் இருக்க முடியாது. அவ்வளோ ஒரு கட்டுப்பாடு, அப்படியெல்லாம் ஒரு கருத்துக்கள் இருக்குது. அந்த மாதிரி தான் ஐயப்பனுக்கு பூஜை பண்ணுறாங்க. அதனால தான் ஐயப்பனுடைய நாமதேயம் சிறப்பாக விளங்குகிறது. அன்பான நேயர்களே, நாம் வந்து இப்போது இன்றைய முதலிருந்து காலமாக ஐயப்பனுக்கு பஜனை செய்வோம், ஐயப்பனுடைய நாமத்தை சொல்லுவோம். ஐயப்பனுடைய நாமத்தை சொல்லி பஜனை செய்கின்ற போது மனம் நிம்மதி கிடைக்குது. இந்த மார்கழி கார்த்திகை மார்கழி 2 மாதமும் எல்லாரும் ஒரு சந்தோஷமான நிலையில் இறைவன் நாமத்தை நமது பாராயணம் செய்யக்கூடிய நாள். அந்த இறைவன் நமக்கு எல்லாருக்கும் நல்லொரு செஞ்சு இந்த ஐயப்பன் எல்லா வல்ல அந்த மணிகண்டன் நம்ம மக்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும், எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கணும். அன்பான நேயர்களை, நம்ம குழந்தைகள்லாம் நன்றாக படிக்கணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும், அதனுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மடாளன் முருகப்பெருமானையும் என் அன்னை பராசக்தி மாதா முத்துமாரி அம்பிகையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.